அங்கீகாரம்ல சத்யான்ற ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேமிலி கசின்ஸ் அப்புறம் நம்ம மக்களோட சேர்ந்து ரோஹிணியில பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னதான் ஷூட்டிங் பண்ணி நம்ம வந்துட்டு படத்தை வந்து திரையில மக்களோட சேர்ந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு ஃபேமிலியோட வந்து பாத்திருக்கீங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்த்து வந்து என்ஜாய் பண்ற ஃபிலிமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, இன்னும் நிறைய இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலி நான் ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்ததுல வந்துட்டு ஐ எம் வெரி 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 ஹாப்பி. படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ் ஐ செட் பயங்கரமா இருந்துச்சு. படம் மாதிரியே இல்ல, கமர்ஷியலைஸ்டா இல்லவே இல்ல. ஒரு ரியாலிட்டி பேஸ்ட் மூவின்னு சொல்லலாம். யாருமே அதுல நடிக்கல. பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பிகாஸ் அப்பதான் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்கு உள்ள அப்படின்றது வந்துட்டு ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு கமர்ஷியலைஸ்ட் ஆக்காம ஒரு ரியலிஸ்டிக்கான எண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. எவ்ரிபடி ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். யா, போர்ச்சுகல் பாப்பது எந்த அளவுக்கு பேசிருக்காங்க? புரியல. ஃபுல் படமும் ஸ்போர்ட்ஸ் தான். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல டாபிக்கே அதுதான். அண்ட் அந்த அங்கீகாரம்ன்ற டைட்டில் பாத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா இருக்கு அந்த படத்துக்கு. அண்ட் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அண்ட் இதுல இருந்து எல்லாம் மாறணும். மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்கு? வரணும், அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீப்புள் ஆர் டுவர்ட்ஸ் லைக் கமர்ஷியல்ல இருந்து இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி மூவிஸ்க்கு இன்க்ளைன் ஆயிடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எவ்ரிபடி ஷுட் வாட்ச் திஸ் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியலங்க. அவர் வந்துட்டு எப்படி அழகா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எந்த இடத்துலயும் வந்துட்டு அவர் ஒரு ஹீரோ, இது ஒரு படம்ன்ற மாதிரியே நான் பார்க்கல. ஆக்சுவலி அவ்வளோ அவர் மட்டும் இல்ல, இந்த என்டையர் ஸ்டார் காஸ்ட், தி ஃபீமேல் லீடா இருக்கட்டும், மேல் லீடா, மதர் கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர், எவ்ரிபடி ஹஸ் டன் a phenomenal job. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். டைரக்ஷன் எப்படி இருக்கு? சாரி, டைரக்ஷன் எப்படி? டைரக்ஷன்லாம் அதான் சொல்றேனே, அது சொல்லவே தேவையில்லை. the entire cast and crew has done a phenomenal job. கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்களோட இது வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ்ல ரொம்ப எமோஷனலா, ஹார்ட் டச்சிங்கா, ஸ்போர்ட்டிவா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் 10 out of 10 தான் படம். ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்டே பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம்ல இவ்ளோ சூப்பரா இருக்கும் படம் அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷனும் செம்மையா இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாவே ஒரு கான்செப்ட்னா அதே கான்செப்ட்ல போற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸ்போர்ட்டிவ் எந்த அளவுக்கு பேசிருக்காங்க? உள்ள ப்ராப்ளத்தை ஸ்போர்ட்டிவ்னா 100 out of கேட்டிங்கன்னா 100 தான் தருவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்போர்ட்டிவ்னஸ் இருந்துச்சு. ஒரு சீன்ல கூட லைக் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு காமிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ்னா. ஓகே, படத்துக்கு எந்த ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் சொல்லிட்டேன் 10 out of 10. பார்க்க வேண்டிய படம் இது. குழந்தைங்கள இருந்து வயதான வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா பார்க்கணும் இந்த படத்தை. இந்த படத்தை பார்த்தா தவறான எண்ணங்கள் வராது, தவறான பழக்கத்துக்கு சிந்தனைகளுக்கு போகாதுங்க. இதுலதான் ஆர்வம் இருக்கும். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் இருக்குமே தவிர தவறான எண்ணத்துக்கு போகாதுங்க. அதனால கண்டிப்பா ஒவ்வொரு வாலிபள்ளிகளுக்கும் இந்த படத்தை பார்க்கணும். வெளியே போயிட்டு காரணமே பெரிய விஷயமா நிராகரிக்க போறாங்க எல்லாருமே. உண்மையா ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம், இப்ப சொன்ன மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும். அந்த ஏழ்மையா இருக்கிறவங்க மேல வரணும், அவங்களுக்கும் அந்த துணி வரணும். எல்லா திறமையும் இருந்து நமக்கு வர முடியலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு இருக்கிறாங்க. ஆனால இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு துணி வரும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. காமெடி எல்லாம் வந்து அது அப்பாற்பட்டது. அதை சிரிச்சுட்டு போயிடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. அது நம்ம டிவிலயே கூட பாத்துக்கலாம் அந்த காமெடி எல்லாம். ஆனா இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து பார்க்க முடியாது. நிச்சயம் இந்த படத்தை பார்க்கணும். ஒவ்வொரு வாலிபையும் பார்க்கணும், சிறு பிள்ளைங்க கூட பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தாதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வரும். ஐயோ நம்ம விளையாடணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆர்வம் வரும் பிள்ளைங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் ஜெயிக்கணும். ஏன்னா எங்க பிள்ளைங்களும் ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால தான் எங்களுக்கும் அந்த ஆர்வம் தெரியுது. நம்ம பிள்ளைங்க மாதிரி இவங்களும், நம்ம என் பிள்ளைங்க கூட ஒரு முறை இந்த மாதிரி தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எவ்வளவு மனசு உடஞ்சுதான் போனோம் நாங்க. அதனால அந்த மாதிரி எந்த பிள்ளையும் இருக்கக்கூடாது. எல்லாம் திறமையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா இந்த கிடைக்கணும். திறமை இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிச்சயம் கிடைக்கணும். பணம் இருக்குதுன்றதுனால பணத்தை கொடுத்துட்டு அது வரக்கூடாது. நிச்சயம் இந்த பணம் இல்ல,
நம்ம ஸ்போர்ட்ஸ் மூலியமா போனோம்னா தான் நம்மளுக்கு நீதி நியாயம் கிடைக்கும். நமக்கு நேர்மையா இருக்கணும்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வந்து கண்டிப்பா இந்த ஸ்போர்ட்ஸ் படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தாதான் கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லது நடக்கும். அது கண்டிப்பா இது மூலியமா நல்லதனமா நடக்கும். கண்டிப்பா நல்லா ஜெயிக்கணும். இந்த படம் இன்னும் ஒவ்வொன்று வரணும். எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்கம்மா, எந்த குறையும் இல்ல. நடிப்பெல்லாம் கூட நல்லா நடிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்போர்ட்ஸ் மூலியமா நடிச்சது எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மூலியமா நடக்கிற இது சீனும் நல்லா இருக்கு. ஜட்ஜும் நல்லா வாதாடுறாரு. ஹீரோ நல்லா தான் நடிச்சிருக்காரு. எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு. படம் பாக்குறதுக்கு பார்க்க வேண்டிய படம். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுப்போம்மா நாங்க. 10க்கு 10க்கே கொடுக்கலாமா. இது வந்து சும்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு போற படம் கிடையாதுமா. இது உணர்வு பூர்வமா நடிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை. ஐயோ நமக்காக நம்ம நாட்டுக்காக எவ்வளவு போராடினாரு. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். இனி அந்த மாதிரி யாருக்கும் அந்த தவறு நடக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து நேர்மையா நடக்கிறதுக்கு வழி செய்யணும். ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு நல்லது செய்யணும். பிள்ளைங்களுக்கு ஏழை பிள்ளைங்க ஜெயிச்சு வரணும். அதனால கண்டிப்பா நல்லா வரும் படம். எந்த குறையும் இல்ல, படம் நல்லா வரும்.